கிரிவலம் சென்ற பெண்களை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றவாளிகளாக்கிய போலீஸ் அதிகாரிகள். இளம் பெண்களிடம் புகார் பெறாமல் குற்றவாளிகளைப் போல் குறுக்கு விசாரணை நடத்தி அலக்கழித்ததாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. மே 30 கிரிவலம் சென்ற இளம் பெண்களை மிரட்டி நிர்வாணப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்து பணம் நகை பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிரிவல பாதையில் ஆபாச வீடியோ எடுத்த சம்பவத்தில் 10 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இக்கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் செல்போன்களில் 25க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் பதிவாகி இருந்தது அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. புகார் அளிக்க வந்த 2 பெண்களிடம் புகாரை வாங்காமல் திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் பணியில் இருந்த 3 அதிகாரிகள் அலைக்கழித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றவாளிகள் போல குறுக்கு விசாரணை நடத்தியுள்ளனர் போலீஸ் அதிகாரிகள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடந்த சம்பவம் உண்மையா, அதற்கு ஏதாவது ஆதாரம் உள்ளதா என பல்வேறு கேள்விகளை கேட்டு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை திருவண்ணாமலை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். வணக்கம் செல்வம். கிரிவலம் சென்ற பெண்களை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றவாளிகளாக போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரம் என்ன? கண்டிப்பாக உலக பிரசித்தி பெற்ற திருக்கோவிலில் விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலருக்கு மாதந்தோறும் பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர்களில் இருந்து கிரிவலம் வருவது வழக்கம். இவர்கள் திருவண்ணாமலை சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு 14 கிலோமீட்டர் கிரிவலம் சென்று தங்கள் ஊர்களுக்கு செல்வார்கள். அதேபோல் கடந்த 30ஆம் தேதி அன்று கிரிவலம் சென்ற திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு பெண்ணும் தர்மபுரியைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் அடுத்தடுத்த நாட்களில் கிரிவலம் சென்றுள்ளனர். அவர்கள் பேருந்துக்காக புறவழிச்சாலையில் உள்ள பேருந்து நிலையம் அருகே சென்றுள்ளனர். அங்கு மது போதையில் இருந்த இளைஞர்கள் அந்த பெண்ணை ஆபாசமாக புகைப்படம் எடுப்பதற்காக அவர்களை மிரட்டி புகைப்படம் எடுத்து அவர்களிடமிருந்த நகை பணம் பறித்து கொண்டுள்ளது சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருவண்ணாமலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி இரவு கிரிவலம் சென்ற தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 30 வயது இளம் பெண்ணான ஒரு பெண்ணும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த 22 வயது இளம் பெண் ஆகியோரை மிரட்டி நிர்வாணப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்து பணம் மற்றும் நகை பறித்த சம்பவத்தால் திருவண்ணாமலையில் 10 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இது தொடர்பாக புகார் அளிக்க வந்த அந்த பெண்ணிடம் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீஸ் அதிகாரிகள் 3 பேர், குறிப்பாக 3 பேர் என்று தகவல் தெரிவிக்கிறது. அந்த 3 காவலர்கள் அந்த பெண்ணிடம் மிரட்டுவதாகவும் புகாரை வாங்க மறுப்பதாகவும் அந்த பொண்ணை குற்றவாளி போல் குறுக்கு விசாரணை செய்து மிரட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அந்த பெண்ணிடம் நகை மட்டும் திருடு சென்றதாக புகார் அளிக்குமாறு அந்த காவல்துறையினர் வற்புறுத்தி வருவதாக அந்த பெண்மணி மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துள்ளனர். இது திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவருடைய கீழ் இயங்கும் திருவண்ணாமலை உள்ள காவல் நிலையங்களில் எந்த விதமான திருடு, கொலை, கொள்ளை, எந்த விதமான கொள்ளை நடந்தாலும் அதை தெரியக்கூடாது, காவல் நிலையத்துக்குள்ளேயே அதை அடைத்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தற்போது நடைபெற உள்ள தாவேக அரசினால் அதை கையாண்டு வருகின்றனர். குறிப்பாக எந்த தகவலையும் வெளியே தெரியக்கூடாது, பொதுமக்களுக்கோ பத்திரிகையாளர்களுக்கோ இந்த செய்திகள் வெளியே சென்றால் தாவேக அரசுக்கு ஆபத்து, தாவேக அரசு அவல நிலை ஏற்படும், அதனால் அதை தெரியக்கூடாது என்று அதை முழு வேகத்தில் மறைத்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர், உயர் அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு அரசு சிங்கப்பெண் என்ற அதிரடிப்படை அமைத்த போதிலும் தாவேக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பும் சிறுவர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி செல்வம்.